வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பொன்னாவரை பூவில் ஒரு ரெசிபி செய்து காமிக்க போகிறேன். இது மிகவும் மருத்துவ குணம் உள்ளது. இரத்த கொதிப்புக்கும் சர்க்கரை விதைக்கும் மருந்தாகவும் உணவாகவும் பயன்படுத்தலாம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த பொன்னாவரை பூவை இந்த மகரந்தத்தை எடுத்து தான் சுத்தம் பண்ணிக்கணும், இல்லாட்டி கசப்புத்தன்மை ஏற்படும். இதை எடுத்துகிட்டு இந்த இதெல்லாம் மட்டும்தான் நம்ம போட போகிறோம். பொன்னாவரை சுண்டலுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம், மிளகுத்தூள், உப்புத்தூள், கருவேப்பிள்ளை, தேங்காய் எண்ணெய், மேலதிகமாக சுவையை சேர்த்துக்கொள்றதுக்காக முட்டை. சின்ன சீரகம் சேர்த்துக்கொள்ளும். இதெல்லாம் சிறிதாக நறுக்கிய சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தலை கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளும். பூவை சேர்த்துக்கொள்ளும். இது பொன்னாவரம் பூன்னு சொல்லுவாங்க, ஆவரம் பூன்னு சொல்லுவாங்க. உப்புத்தூள் சேர்த்துக்கொள்வோம். மேலதிக சுவைக்காக நான் ஒரு முட்டை சேர்த்துக்கொள்கிறேன். முட்டை சேர்க்காமே செஞ்சு கொள்ளலாம். மிளகு தூள் கொஞ்சமாக சேர்த்து இறக்கிக்கொள்வோம். சுவையான பொன்னாவரை பூ சுண்டல் ரெடி. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அசீம் அலி ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஏஜி கிச்சன் தமிழ் விலாக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.